என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு, உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. எங்க சிங்கங்கள்ட்ட நீ தப்பிச்சு போக முடியாது. நான் உன்னை கேக்குறேன், நீ பேசுனது எப்படி தெரியுமா இருந்தது? கேக்குறவன் கேட பையலா இருந்தா கைய அந்த பக்கமா காட்டு. கேக்குறவன் கேட பையலா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியுதுன்னு வாங்கலாம். கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியும், மனோரமா கொண்டையில மக்கள் டிவியா தெரியும், ராதியா கொண்டையில ராஜ் டிவியா தெரியும். எவன் கேபிள் கொண்டு போய் அங்க சொல்லுவது? நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா இருக்கிற சிட்டுக்குருவியை சீண்டுவானே, அது கொண்டே கொண்டே அடிட்டு கொத்த வருவானே. சாமப்ப சத்தரியாத சக்காரத்தை கொய்யா மருந்து ஏறிட்டு வியாதியாக தராத கதையில இருக்கல. கூனை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறானா? நாய்க்கு நேரம் தெரியல, நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா சீங்க வாங்காசல செருப்பா அடிச்சுக்கிட்டான். வேண்டாம் விருப்பம் புள்ளைய பாப்பானே, அதுக்கு பழனின்னு பேர வைப்பாரு. ஊர் முழுக்க ஓடுதான் தண்ணி, பாத்திரமா குளிக்குதா சங்கீதா பண்ணி. சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பண்ணலாம். ஏமா என்னது? சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பண்ணலாம். எங்கே போற மாதிரி எம்எல்ஏ வந்து ஏறா தலையாம பேசிக்க போறீங்க? ரெண்டு கப்ப ரெண்டு கழுத கப்பங்கிற கதையா? அண்ணன் பேர் ஆவணமா கிழிஞ்சு போச்சு கோவணமான்னு பேசாத. கொடுமை கொடுமை, நீங்க வந்தா இங்க ஒரு 3 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது, அதுக்கு குண்டு கொடுமை ஒண்ணு தீர்ப்பு சொல்லுது. அம்மா என்ன பிரச்சனை? வண்டி ஓட்டினா டிரைவரு கிழிஞ்சு போயிட்டு அண்டாயிரம் மாதிரி பேசாதமா. என்ன பிரச்சனை? என்ன? ஆனா உண்மையிலேயே பெண்களை குறை சொல்றதுக்குன்னு கிளம்பி வந்திருக்காங்களே 3 பேரும். ஆமா, 3 பேரும் சாதாரண எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆமா, வண்டியில ஒரு சூட் நின்று இருந்தாங்க, வரும்போது வாரிட்டு வந்தேன். நீங்களே அங்க இருந்து ஓட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலே பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? எங்க பெண்கள் பக்கம் அத்தனை நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு சொல்லு. நான் சொல்லவா என்ன நியாயம் இருக்கு? நான் சொல்லவா என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லு. 10 பேர் கேட்டுவா. ஆமா, பொம்பளைகளே நினைக்காதே ராசா, பொம்பளைகளே நினைக்காதே ராசா, அந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மண்ணக்காதே ரேசா. எவன்டே ஒண்ணு பத்தா 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 கையில கடுக்கோ சத்தா பத்தா 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 பத்தா. எவன்டே ஒண்ணு பத்தா 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 பத்தா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றிவே வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் கொண்டாடுவே. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. உலகம் இருக்கு எனக்கு இருக்கு. எங்கிட்ட மோதாதே, நானாதாதி ராஜனடா. உங்களுக்கு இழுக்காதே, நான் சூடாதி சூரனடா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது, இன்று நரகமாக மாறிவிட்டது. ஏழைகளின் கல்லறையில் அந்த சங்கீதா ஒரு இறக்கமில்லாதவள் என்றும். ஏன் கல்லறையில் எதுக்கு உங்க பேர் எழுதும்? எழுதும், அப்புறமா சொல்றேன். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இருக்கு உனக்கு இருக்கு, நீ சொல்லாத மன கணக்கு, பல இருக்கு உனக்கு இருக்கு, என்னாத மன கணக்கு. வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட முகட்டு செக்கிலியே. வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட முகட்டு செக்கிலியே. நீயா ஒன்று தவியா, இல்ல மோடி பார்க்க போறியா? என் மொத ராத்திரியில் முக்கரிக்க வந்தவள, வாடி பொட்ட புள்ள வெளியே. பாபா பேரு ஊட்டண்டன், நீ வரம் கட்டி நான் விட மாட்டேன். நான் செய்த பெட்ட கொண்டு ஒரு முன்னு முடிச்சால முட்டாளானே. கேளு கேளு தம்பி, ஒரு முன்னு முடிச்சால முட்டாளானே. கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ள. சரி, நீங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னத்த பாட முடியும்? என்ன பிரச்சனை? அவ்வளவுதான் பிரச்சனை. அவ்வளவுதான் பிரச்சனையா? இப்ப என்ன பிரச்சனையை நம்மளாக ஆரம்பிக்க போறோம்? என்ன சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை? ஆண்களை பெண் அது 3 சனி. அப்ப நான் என்ன முடியா? நீங்க பிணி.
பட்டிமன்றத்தோட பிணி. ஆனா அவங்க பேசுனது 13 அம்மாவாசையும் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நான் 13 அம்மாவாசையா இங்க பாரு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, மாசமே 12 தான் தம்பி இருக்கேன், அதுல 13 அம்மாவாசை. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் தம்பி, தம்பி நான் ஆம்பளை எந்திரிச்சு வந்த அப்புறம் ஏதாவது போட்டியா? ஆம்பளை எந்திரிக்கும் போது நீ கம்புன்னு உட்காந்து ஒரு பொம்பளை பேசுமா நீலமான ஆடை பொருத்தி சரி சரி கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி ஒளிரு மென்மீனை தொடுத்து பூச்சூடி நாகச்சிலை உனக்கே சிம்மாசனம் மின்னும் ரத்தினமாய் உனை முக்கடலம் அலங்கரிக்க அன்பு தாழாமல் ஓடி வருமாறு உனை மழைபொழிந்து முத்தமிடும் ஓசையிலே பறவையெல்லாம் தாளாட்ட அவள் தோடி வரும் விலங்காற்று உண்மடியில் களைப்பார 6 பருவத்தின் செயலாலே நீ அசர வைத்த அற்புதமாயானாயோ குளிர் ஒளி இரண்டும் சந்திர சூரியன் தர அமுத வழியருவி பசிவிளக்கும் அற்புதம் நீ கொட்டி தர அள்ளி தந்து உட்பமெல்லாம் அலசி பார்த்தால் ஆஹா நீதான் காவியம் படைத்த ஓவிய தலைவி தமிழ் தாயே உனக்கு என் வணக்கம். தமிழுக்கு வணக்கம் சொன்னா கை தட்டின ஒரே ஒரு முக்கல் நாயகம் பட்டிதான் சார். எப்படி நேசிக்கிறாங்க பத்தியா? உண்மையிலேயே ரொம்ப அருமையான மக்கள், தங்கமான இளைஞர்கள், நல்ல அவை. இங்க ஒரு பொய் பேசுறதுக்குன்னு ஒரு 3 புழுகு மூட்டை வந்திருக்கு. பொய் பேசுறதுக்கு? ஆமா. ஆனா உண்மையிலேயே நடுவரை பாராட்டாம நிகழ்ச்சிக்குள்ள போக கூடாது. வண்ண தமிழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை சிதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. பட்டிமன்ற பேச்சினிலே எங்கள் நடுவர் மட்டும்தான் அழகு. அற்புதமா உன்னை தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இல்ல இப்படி எங்களுக்கு தீர்ப்பு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும்னு சொல்ல வந்தேன். ஆமா அதான பார்த்தேன். சோழியம் குடுமி சும்மா ஆடாது. ஆனா உண்மையிலே இங்க வந்திருக்கிற மக்கள்லாம் ரொம்ப தங்கமான மக்கள். எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்ம முக்கல்நாயக்கன்பட்டி மக்கள்லாம் ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, இத்தனை நேரமும் ஒரு நல்ல தமிழுக்காக காத்திருக்கிற ஒரே ரசிகர் கூட்டம் எங்கள் முக்கல்நாயக்கன்பட்டி மக்கள். சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க இளைஞர்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்க. அப்படி போடு. அப்படி அருமையான ரசிகர்கள். உண்மையிலேயே சொல்றேங்க, இங்க இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர் 24 கேரட் சொக்க தங்கம். எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி தெரியுங்களா? சாதாரணமா இந்த இளைஞர்கள் பெண்கள் பின்னால சுற்றக்கூடிய இளைஞர்களே அல்ல. அப்புறம் பெண்களை தங்கள் பின்னால் சுற்ற வைக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள். இவங்க பின்னாலதான் அவங்க சுத்துறாங்களா? பாதி பேர் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அங்க நின்று பார்த்தாதான் அவனுக்கு இங்க உட்காந்துருக்கான், அவனுக்கு தெரியும். ஆனா நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான அணி. எங்க அணி எவ்வளவு அழகா இருக்கு. அங்க 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. 10வது எக்ஸ்ட்ரா ஒருத்தர். ஆனா ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் தேவை. பெண்களுக்கு 2 பேரை போதும் பேசுறதுக்கு. போதும் போதும். ஆனா இதுதான் அணி. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சரிங்க சார், இந்த பெண்கள் தங்களுக்கு சேஃபான இடத்தை பார்ப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. இந்த குடும்பத்துக்காக சார் உண்மையை சொல்றேன், கடன் வாங்கினா தான் பேர்ல வாங்குவான் ஆணு, சொத்து வாங்கினா தன் மனைவி பேர்ல வாங்குறானே அவன் தான் சார் ஆம்பளை. ஆனா உண்மையா இன்னைக்கு பாருங்க, பெண்கள் அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் சொல்றதுக்கு ரொம்ப சிரமம். ஆனா சென்னை சங்கீதா அவர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வாம. ரசிகர் மன்றம் வைக்கணும்னா முக்கல்நாயக்கன்பட்டி ரசிகர்களுக்கு தான் வைக்கலாம். அப்படி ரசிகரை கூட்டம் எதை பத்தி கவலைப்படாம ரசிக்கிற கூட்டம். ஆனா உண்மையா சொல்றேன், எல்லாரையும் அறிமுகப்படுத்தியாச்சு. 2 இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. தம்பி பேரு சண்முகம், நல்லா செயல்வாரு. அவர் பேர் என்ன? பிரகதி சொன்னா. அண்ணன் பேர் என்ன? கிச்சான். கிச்சான் அண்ணன் பேரு இல்ல, ஏதோ ஒரு சாப்பிட்டா கரெக்டா வந்துட்டு. கிச்சான் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல அருமையான நல்ல ஒளிப்பதிவு. அண்ணா உங்க ஒளிப்பதிவு சொல்லுங்கண்ணே. அண்ணா போன எடுத்து காலில் வச்சாப்ல. ட்ரிபிள் எஸ் நம்முடைய ஆடியோ சர்வீஸ். உங்கள் வீட்டில் நடக்கிற காது குத்து, கல்யாணம் போன்ற இனிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ட்ரிபிள் எஸ். இனிமே சவுண்ட் கரெக்டா இருப்பாப்ல. நல்லா அற்புதமான மனுஷன், நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்காரு. ஆடியோ கார் ரொம்ப முக்கியம். அன்னைக்கெல்லாம் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி, கொஞ்சம் ஏத்துன அவர் கீழே கொஞ்சம் பேச, ஆனா கொஞ்சம் ஏத்துன பேச பேச. அப்புறம் தான் பாக்குறேன். அப்புறம் அதுக்கு மேல ஏத்துனா பாட்டில் தூக்கி காமிக்கிறாரு.
எல்லாம் இருந்ததெல்லாம் ஏத்திட்டேன்டா, இனிமே என்ன பண்றது? அந்த மாதிரி ஆளெல்லாம் இருப்பாங்க. ஆனா ரொம்ப அருமையா ரசிக்கிற ஒரு நல்ல உள்ளம். உங்கள் அத்தனை பேருக்கும் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைத்து கொடுத்திருக்கிற கல்யாண சுந்தரம் மற்றும் ஊர் கவுண்டர், மந்திரி கவுண்டர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்களுக்கு நன்றி சொல்லி